வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம கோயம்புத்தூர் ஆலஸ்புரமில் தாங்க இருக்கோம். டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:17 ஆச்சுங்க. நம்மளுக்கு ஆர்டர் போட்டாங்க. ஆர்டர் நான் ஷோரூமில் இருக்கும்போதே நான் அசைன் பண்ணிட்டேங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஆர்டர் இல்லை 2 ஆர்டர் போட்டிருக்காங்க. எங்கன்னா ரேப்பிடோவில் ஒரு ஆர்டர், ஃபுட் ஆர்டர் ஒன்று வந்திருக்கு, ஸ்விக்கியில் ஒரு ஃபுட் ஆர்டர் ஒன்று வந்திருக்குங்க. ஸோ இதை நம்ம வாங்குறதுக்காக வந்துட்டோங்க. கொக்கரக்கோலை ஃபுட் ஷுட் பி ரெடி, ஃபுட் ரெடியும் கொடுத்துட்டாங்க. நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் 0425 0425ண்ணா. ரெடி ஆயிடுச்சுன்னு வந்துச்சுண்ணா. இங்கே பாருங்க. அப்படியா, சரி ஓகே. ஏன் எனக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு கேட்டுச்சா? ஓகே, எவ்வளோ நேரம் இருக்கு? 6 நிமிஷம் இருக்கா? ஆறு நிமிஷம் இருக்குங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அங்கே ரெடி ஆயிடுச்சுங்க. இது எங்கன்னா நம்ம பக்கத்துலேயே தான், காந்தி பார்க்லேருந்து செல்வபுரம் தான் வருது. வீடியோ யூடியூப் ஷூட் ஆகிட்டே இருக்காரு. ரெக்கார்டு ரெட் பட்டன் எரிஞ்சிட்டு இருக்காருங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். பேருண்ணா? ஆர்கன். ஆர்கன், ஓகேண்ணா. உங்கள் சேனலு? சிவா ஃப்ரம் சிபிஇ. சிவா ஃப்ரம் சிபிஇ. ரொம்ப பெருமையாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம போய் ஃபஸ்ட்டு இது கொடுத்துட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க லேட் பண்ணுவாங்களாட்டிருக்கு. இன்னும் ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் ஆக மாட்டிருக்கு. சரி, நம்ம போய் இதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துடலாங்க. செல்வபுரம் கொடுத்துட்டு, என்ன 2 வேலை தான். நான் என்ன நினச்சேன்னா அதை கொடுத்துட்டு அப்படியே மெயின் ரோட்லேயே போயிடலான்னு பார்த்தேன். இப்போ என்னென்னா நம்ம இதை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சரி ஓகேங்க, நம்ம போய் இதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துடலாம் செல்வபுரம். கொக்கரக்கோலை இப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெடி கொடுக்குறானுங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறானுன்னு தெரியல. சரி ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம வாங்கிட்டு நம்ம போய் கொடுத்துட்டு வந்துடலாம். பீஸா ஹட்டில் வாங்கிட்டு இது நம்ம எங்கே கொடுக்கணும்? யாரோ கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க, ப்ரோ Day 10 எபிசோடு எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ணா 9515. ஓகேண்ணா. ஃபுட்டு வாங்கியாச்சுங்க. நம்ம இப்போ எங்கே கொடுக்கணும்? பாலாஜி அவென்யூ. ஹலோ. உங்களை வரவேற்கிறோம். தயவு செய்து உங்களுடைய புகார் நிறைவேற்றம் அடைந்திருந்தால் ஒன்றையளிக்கவும் அல்லது உங்கள் வாடிக்கையாளர் சேவை நான் இதுக்குலாம் உங்கள் வாடிக்கையான சேவை இப்போ பேசணும். நான் நல்லா தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஹலோ. நீ எதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாமல் கூப்பிட்டுருக்க மென்டலாட்ட? கஸ்டமர் கேர்லேருந்து கால் வருதாட்டிருக்குங்க. வந்துட்டு ஸ்விக்கிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம், புகார் ஏதேனும் இருந்தால் எண் 1 அமுத்தவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் எதுக்குடா புகார் கொடுக்குறேன்? நீங்கள் எனக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா உங்களுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆகத்தில் ஸ்டார்ட் ஆகத்தில் நம்ம போகலாம். மெசியா, நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி. இது போட்டதுக்கே பேக் வெயிட் ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல, நம்ம அது ஃபுட்டு வாங்கலை. அது வாங்கியிருந்தோன்னா இன்னும் பேக் வெயிட்டாக இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் இதுவே ஸ்பேஸ் ஃபுல்லாக எடுத்துருச்சு. பரவாயில்ல, கெட்டதுலேயே ஒரு நல்லது.
ப்ரோ யார் ப்ரோ இவன் டென்ஷன் பண்ணுறேன். ஸ்விக்கிலேருந்து சம்மந்தமே இல்லாமல் கூப்பிட்டுருக்கான். ஓடா கட்டு ப்ரோ. என்னை இவனுக்கு ஓட்டருக்கே விட மாட்டான். நல்லாட்டுருக்குங்க விரியேற்றிட்டு. இன்னும் 1.4 கிலோமீட்டர் தாங்க. இதை நம்ம கொடுத்துட்டோன்னா நம்ம வெற்றிகரமாக ஃபஸ்ட் ஆர்டரை கம்ப்ளீட் செய்து விடுவோம். ஏய் யாரா நீங்க? கால் வருது கட்டாகுது, கால் வருது கட்டாகுது. என்னதான்டா நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? எனக்கு புரியல சீரியஸா. நானே ஒரு வெறி கொண்ட வேகையா ஆர்டர் கொடுக்கணும், சீக்கிரம் போகணும்னு சொல்லி போயிட்டுருக்கேன். எங்கே வருங்க இவன் இப்போ தான் ரோடெல்லாம் வந்து பிளாக் பண்ணி நின்றுட்டுருப்பாங்க. போங்கண்ணா, என் சுச்சுவேஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கண்ணா. நான் ஓட்டணுண்ணா. ஹலோ ப்ரோ, லொக்கேஷன் ரீச் ஆகிடுச்சிங்க ப்ரோ. ஓகேண்ணா ஓகேண்ணா. அவ்வளோதான், அண்ணன் வரேன்ட்டாருங்க. ஓகேண்ணா. அவ்வளோதாங்க, அண்ணனுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம கொடுத்தாச்சு. நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஆர்டர் கம்ப்ளீட்டட். எஸ், டெலிவரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ப மாட்டேங்கிறான் இவன். ஃபஸ்ட் ஆர்டருக்கு நம்மளுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க? 46 போட்டிருக்காங்கங்க. இன்றைக்கி ஏதோ மழை வரனால சர்ஜ் போனஸ் போட்டிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இவனை நேரத்துலையே இந்த மாதிரி டெய்லி போட்டானுங்கன்னா கொஞ்சம் ஓட்டருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க. ஆமாம், ஏன்னா இப்போ நம்ம அதை போய் வாங்கணும். ஐயோ, இவனுக்கு வேறு ஆர்டர் வேறு தரானுங்களேங்க. ஐயோ, நம்ம இதில் திரும்பி இருக்கணுமே. எனக்கு தெரிஞ்சு இதை போய் கொடுத்துட்டு வந்துடலாமா? நம்ம அக்செப்ட் கொடுத்துடலாங்க, பார்த்துக்கலாம் என்ன தான் ஆகுதுன்ட்டு. படவள்ளி போய் அதுக்குள்ளே கொடுத்துட்டு வந்துடலாங்க. 1/4 மணி நேரம் தான் ஆகும். அங்கே ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. போய்க்கணும். வணக்கம் உறவுகளே. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவா. எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கு? சப்ஸ்கிரைபர் 380. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கோப்ரோ தானே இது? இன்ஸ்டா 360. ஃபுல்லாக அப்படியே கவர் ஆகிருக்கு. 360 ஆவரேஜ் ஆன்லைன். எவ்வளோ ஜி கோப்ரோ இது? இது 35. ஹீரோ கோப்ரோ ஹீரோ தேனா? ஹீரோ இல்லை, இன்ஸ்டா 360. இது நல்லா இருக்குமா? ஹீரோ நல்லா இருக்குமா? இது 360 ஆங்கிள் நல்லா இருக்கும். நார்மலாகவும் எடுத்துக்கலாம். அது நார்மல் மட்டும்தான் எடுக்க முடியும், 360 எடுக்க முடியாது. எடுக்கிற வீடியோ காட்டன் அது உள்ளே இருக்குது. டைம் ஆயிடுச்சு. கொடுத்துட்டு வந்துடட்டா? கொடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க, நம்ம இந்திக்கார பசங்களுக்காக இருந்தாலும் பைக்கு மேலே இருக்க லவ்னா அது லவ் தாங்க. பைக்கை வீடியோ எடுப்பியா, இதில் காட்டுவியா, எங்கே எனக்கு காட்டு அப்படிங்கிறாங்க. ஐயோ ஒரே அட்ராசிட்டிங்க இவங்க கூட. அவ்வளோதாங்க, நம்ம போய் இந்த ஃபுட்டை கொடுத்துட்டு வந்துடலாம். டைம் 10 நிமிஷம் தான் இருக்குது. இதை கொடுத்துட்டு வந்து இன்னொரு ஆர்டரும் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. அம்மனில் போய் வாங்கிட்டு நம்ம அதை போத்தனூர்கிட்ட கொடுக்கணுங்க. அது ஆர்டர் இருக்கும்போதே யூஸ் பண்ணாதாங்க. ஏன்னா நேற்றெல்லாம் ஆர்டர் இல்லாமல் கதறிட்டு இருந்தேன். இன்றைக்கி பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டேன். ப்ரோ இவனுக்கு என்ன ப்ரோ பிரச்சனை? இருங்க ப்ரோ, இவனுக்கு என்ன? ஹலோ, சொல்லுங்கள். சொல்லுங்கள். எங்கள் லொக்கேஷனுங்க கரெக்டாக? புரியலைங்க. ஆமாங்க. அப்படிங்களா? லொக்கேஷன் கரெக்டு தானேங்க? அப்படிங்களா?
சரி சரிங்க சரிங்க. அப்படிங்களா? சரி ஓகேங்க சரி ஓகேங்க வந்துடுறேன். டிராஃபிக்காக இருக்குங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுறேங்க. ஏன்னா மழை வந்துருக்கனால டிராஃபிக்காக இருக்குது. ஓகேங்க ஓகேங்க. ஐயோ இது குறிச்சின்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ குறிப்பிடோன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஐயோ இந்த மாதிரி பிரச்சனை வரும் நான் என்னை எதிர்பார்க்கவே இல்லையே. ரேபிடோட பிரச்சனையே இல்லைங்க, ஏன்னா இதில் நம்ம எவ்வளோ ஆர்டர் வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஐயோ இந்த ஃபோனு வேறு நம்மளை டென்ஷன் பண்ணுதே. தலை இதெல்லாம் வெடப்பு தலை. இந்த டைம்லையா தலை நீ இப்படிலாம் பண்ணுவேன்? ப்ளீஸ் தலை வந்துடுதலை. ஐயோ இவன் வேற நம்மளை வெறியேற்றிட்டு இருக்காங்க. ஃபோன் மக்கா ஏறான், உனக்கு ஏதோ ஒரு வழி பண்ணுறேன். ஐயோ இந்நேரம் மூஞ்சிலே தெரிச்சிருக்கும் அந்த கம்பி. போய் கேப்பில் பறக்குதுங்க. இங்கே லொக்கேஷன் வந்தாச்சுங்க. இவங்களுக்கு கால் பண்ணிட்டோன்னா அவங்க வந்துடுவாங்க, டக்குன்னு போயிடலாம். அண்ணா ஓகேண்ணா. இந்த ஆர்டர் கொடுத்தாச்சுங்க. இது கொடுத்துட்டு நம்ம இப்போ ரேப்பிடோ ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்விக்கிக்கு போயிடலாங்க. அதனால் இவன் இருக்கட்டும், நம்மளுக்கு மெயின் வந்து இவன் தான். இப்போ இவனை பார்க்கலாங்க. ஆர்டர் இன் ப்ரோக்ரஸ். நம்ம இந்த ஆர்டர் வாங்கியாச்சுங்க. இந்த ஆர்டர் வாங்கிட்டு நம்ம இப்போ எங்கே கொடுக்க போகணுன்னா இங்கே முன்னாடி தாங்க. ஆனால் ஏன்னா நெக் பண்ணி வச்சுருக்கீங்க. போனாங்க அண்ணா. எங்கள் அம்மா வேறு ஃபோன் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேங்க. 3 டைம் கூப்பிட்ருக்கு, நான் எடுக்கவே இல்லை. எங்கள் அம்மா வேறு பயந்துட்டுருக்கோம். தருதலில் நான் என்ன வந்துட்டுருக்கோம், என் உயிரை வாங்கறதுக்குனே வந்துருக்கானான்ருக்கு. அப்படிதான் எங்கள் அம்மா விட திட்டிகிட்ருக்கோம். இப்போ நம்ம கரெக்டாக உக்கோட ஆத்துப்பாலத்துக்கு மேலே போயிட்டுருக்கோங்க. அதான் இன்னும் நம்மளுக்கு 3.1 கிலோமீட்டர் காட்டுது. போயிடலாங்க, அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 minutes தான் டைம் காட்டுதுங்க. அதுக்குள்ளே கொடுத்துட்டோம்னா நம்ம 3rd ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். டோட்டலாக நம்மக்கிட்ட இப்போ 150 rupees பக்கம் ஆட் ஆயிரும். டைம் பார்த்தீங்கன்னா 10:08 ஆச்சு. நம்ம 10:15 முடிச்சிடுவோம். நம்மளோட 3rd ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. மீனா சரி போகலாம். இப்போ தான் லாங்காக போடுவாங்க. இல்லைங்க இப்போ என்னாச்சுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குற ஒவ்வொரு ஆர்டருக்கும் 55% எக்ஸ்ட்ரா பர் ஆர்டர்னு போட்டிருக்குங்க ஸ்விக்கியில். உங்களுக்கு இதில் தெரியாத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு சைடில் இந்த சைடு போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. 55% எக்ஸ்ட்ரா போட்டிருக்கானுங்க. குறிச்சி போங்கடா, எங்கடா இதுக்குள்ளே போகிறீங்க? எனக்கு ஆர்எஸ்புரம் சைடு போடுங்களா. ஆர்எஸ்புரம் சாயோபா காலனி சைடு போட்டிங்கன்னா நான் பாடி ஜாலியாக போய் வாங்கிட்டு அங்கே ஏதாவது ஒரு ஆர்டர் இருந்துச்சுன்னா அதை வாங்கிடுறேன். என்னங்க இவனுங்க எனக்கு நம்ம வாழ வைக்கிற ஐடியாவே இல்லையாட்டிருக்கு. நான் சூப்பர்ண்ணா. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் ட்ரெயின் வண்டி பிடிச்சி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ரெண்டுலேயுமே ஆன் பண்ணியாச்சுங்க. ஸ்விக்கியில் நம்ம ஜோனுக்குள்ளே போனால் மட்டும்தான் வரும். ரேப்பிடோவையும் ஆன் பண்ணிட்டேங்க. ரேப்பிடோ தலைவன் எங்கே வாடா தங்குள்ள ஆர்டர் கொடுவாக்கல. நீ நேற்று இவன் தான் நம்மளை கொஞ்சம் காப்பாற்றினாங்க. இவன் ஃபுல்லாக காப்பாற்றலை, 2 பேரும் தான். ப்ரோ இங்கே தான் ப்ரோ, இவனு தான் ப்ரோ லைட்டாக காப்பாற்றிருக்கானே. ஐயோ கேமராவில் ஸ்டோரேஜ் வேறு இல்லையா? ஐயோ இவன் நினச்சான் என்னடா எல்லாம் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சேன். ஏதாவது ஒரு ஃபைலை டெலீட் பண்ணணுமா, இதில் இதே வேலையாக போச்சுங்க. முதல்ல ஒரு மெமரி கார்டை வாங்கணும். நானும் இருக்க 64 GB வச்சு இதில் ஏற்றிட்டு இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா ஃபைலையும் டெலீட் பண்ணிகிட்ருக்கேன். மறுபடியும் அதே தான் பண்ண மாட்டிருக்கேங்க.
நேற்று நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த ஃபைல் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் காணாமல் போயிடும். யூடியூப்பில் இருக்கும், என்கிட்ட ஃபோனில் இருக்காதுங்க. எனக்கு தெரிஞ்சுங்க இந்த சரௌண்டிங்லேயே ரேப்பிடோ இந்த டைமில் யாருமே ஓட்டலைன்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும்தான் வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், நார்மலாக ஆர்டரே வராது இந்த சைட்லாம். இப்போ பாருங்கள், ஒரு ஆர்டர் கட் பண்ணிட்டேன்னா 1 ஆர்டருக்குள்ளேயே வந்துருச்சுங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி தாங்க 1 2 3 பாருங்கள் 3 அடுத்த ஆர்டரு வந்துகிட்டே இருக்குங்க. என்னன்னே தெரியல, யாருமே இல்லையாட்டிருக்கு ஏரியாக்குள்ளே. என்னாச்சு ஒரே கூட்டமாக இருக்குது. நம்மளுக்கு இந்த கேப்பில் போயிடலாம். என்னாச்சு? பர்த் மாநாடு தெரியலைங்க, ஏதோ முஸ்லீம்ஸோட மாநாடாட்டிருக்கு. நம்ம இப்போ போத்தனூர் குறிச்சிக்கிட்டே இருந்து ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம மறுபடியும் ஆர்எஸ்புரம் கிட்ட வந்தாச்சுங்க. ட்ரிப்பு மாறு 123 அவ்வளோதாங்க. ஆர்எஸ்புரம் பால் கம்பெனி கிட்ட வந்தாச்சுங்க. நம்ம இப்போ கரெக்டாக டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10:37 ஆச்சுங்க. இப்போ நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வீக்கே நியூஸ் இதை போதவே போடா 30 ரூபா தருவானுங்க இதுக்கு. பாருங்கள், நம்ம ஸ்விக்கியில் மொத்தம் ரோட்டில் 136 ரூபா ஓட்டியிருக்கோங்க. ரேப்பிடோவில் ஒரு ஃபுட் ஆர்டர் வாங்கினோம், அது 47 ரூபாய்ங்க. டோட்டலாக நம்ம 183 ரூபா 10:37 அந்த டைம்க்குள்ளே ஓட்டிட்டோம். ஸோ 1 மணி நேரத்துக்கு 100 ரூபாங்கிற கால்குலேஷனில் இப்போ நம்ம ஓட்டிட்டோம். அது ஆல்மோஸ்ட் கரெக்டாக ஆயிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு ஆர்டர் எதுவும் தரலைங்க. அதான் ஸ்விக்கியும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், ரேப்பிடோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். எதில் இவனுங்க எதை கொடுத்தாலும் சட்டு புட்டுன்னு வாங்கிட்டு கிளம்பிட வேண்டியதாங்க. ப்ரோ இவனுக்கு டென்ஷன் பண்ணுறானுங்க ப்ரோ. பாருங்க, கொடுக்குறது எல்லாமே 3 கிலோமீட்டரில் போய் பிக்கப் பண்ணுவான். பேரூரில் போய் பிக்கப் பண்ணிவிட்டு இவனை கவுண்டம்பாளையத்தில் விடணுமாமா ப்ரோ. டென்ஷன் பண்ணுறானுங்க. ஆனால் இதே பாருங்க, நான் எனக்கு தெரிஞ்ச ரேப்பிடோவை இருக்கட்டும், ஏதாவது ஃபுட் ஆர்டர் இது வந்துச்சுன்னா வருங்க. மனசாட்சி இருக்காடா கொஞ்சமாச்சும் உங்களுக்கு? இந்த மாதிரி 22 ரூபாய் 30 ரூபாய்க்கு நான் ஓட்டிட்டு எப்போ நான் வந்து ஓட்டுறது? ப்ரோ இவனை ஆஃப் பண்ணிடலாம் ப்ரோ, என்னை டென்ஷன் பண்ணுறான் இவன். நம்ம ஸ்விக்கியே ஓட்டலாங்க. ஸ்விக்கி ஏன்னா இன்றைக்கி இந்த மாதிரி டைமில் நம்ம ஓட்டினா தான் ஏதாவது பிடிச்சா தான் உண்டு. இப்போ ஏதாவது ஒரு ஆர்டர் நம்ம ராமநாதபுரம் மாதிரி ஏதாவது ஒரு ஏரியாவில் போட்டாங்கன்னா நம்மளுக்கு பரவாயில்லைங்க. கரெக்டாக நம்மளுக்கு ஆர்டர் போட்டுறாங்க. எங்கேன்னா நம்ம ஹெச்எம்ஆர் ஹோட்டலில் போய் வாங்கணும். வாங்கிட்டு கவுண்டமலை பஸ் ஸ்டாப் கிட்டே கொடுக்கணுங்க. ஓகேங்க, ஆர்டர் பிக்கப் ரெடி ஃபார் பிக்கப். அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டாங்களா? சூப்பரா. நம்ம போய் அதை வாங்கிட்டு கிளம்பிடலாங்க. அவ்வளோதாங்க, இன்னும் 550 மீட்டர் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு 60 ரூபா கொடுத்துருவானுங்க. ரோடு சக்க இன்னைக்கு பிடிக்கிறேன்டா உங்களே. இந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் கிடச்சா ஓட்டுறக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. இவனுக்கு ஆர்டரும் தரமாட்டானுங்க, ஒரு வெங்காயமும் தரமாட்டானுங்க. இந்த மாதிரி இவனுக்கு வச்சுருந்தானுங்கன்னா நான் எப்படிங்க ஓட்டி எப்படி சேலஞ்சில் ஜெயிச்சு நாம் ஜெயிச்சுட்டோமாரா கையிலே ஆகாசம் அப்படின்னு நம்ம என்னங்க பிடிக்கிறோம். நம்ம ஹெச்எம்ஆரில் பார்சல் வாங்கியாச்சுங்க. பார்சல் வாங்கிட்டு நம்ம கிளம்பிடலாங்க. இந்த சரௌண்டிங்லேயே எனக்கு தெரிஞ்சு இந்த டைமில் ரேப்பிடோ யாருமே ஓட்டலைன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து பிக்கப்புக்கு ஆர்டர் எனக்கு வந்துட்டுருக்கு. இன்னும் குடும்ப சரவணன் இது. இங்கே பாருங்க, சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் ஆர்டர் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்லேயே இன்றைக்கி யாருமே ரேப்பிடோ ஓட்டலையா? 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருங்க பாருங்கள். 3.8 கிலோமீட்டருங்க. நீங்கள் நம்மளேன்னா ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன் பாருங்கள். 3.8 கிலோமீட்டருங்க. 3.8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம போய் ராம்நகரில் விடணுங்க. ராம்நகர் எனக்கு இங்கேருந்து 1.5 கிலோமீட்ரு, பிக்கப் பண்ணுறது 4 கிலோமீட்ரு. என்னங்க இது லாஜிக்கு? போட நான் உன்னை ஆஃப் பண்ணுறேன்டா, எனக்கு நீ வேணாம். ஓட் காலேஜா போடா. நான் இவன் ஏதோ நம்மளுக்கு சாய்பாபா காலனி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுப்பான்னு பார்த்தாங்க. மலுமிச்சம்பட்டி ஆல்ரெடி பாவி 4 கிலோமீட்டர் அந்த பக்கம் உன்னை கூப்பிட்டு போய் உன்னை பிக்கப் பண்ணிவிட்டு நான் மலுமிச்சம்பட்டியில் விடணுமா? ரொம்ப டென்ஷன் பண்ணுறாமா இல்லாது. இது நம்மளுக்கு எங்கே கவுண்டம்பாளையங்க. கரெக்டாக 5 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. இதுக்கு ஆர்டர் என்னைக்கு பார்த்தீங்கன்னா 63ங்க. பரவாயில்லைங்க. இன்றைக்கி ஓட்டுறக்கே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடம்பு வலியாகுது, காய்ச்சலாகுது, ஈச்சலாகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஜாலியாக ஓட்டுவேங்க. நான் நல்லா ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சேன் போடா. ஓகே, அவ்வளோ இருக்குது. 11,800 11,600 சம்திங் இருக்குங்க.
கடைசி மூச்சு உள்ள வரை நான் போராடுவேன், அந்த மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம போராட வேண்டியதுதாங்க. வேறு வழியே கிடையாது. இதனால் கடைசி எனக்கு ஒரு 2 நாளில் நான் வந்து 4000 ரூபா ஓட்டியே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம சேலஞ்சில் அந்த 9 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அந்த டைம் சொன்னதில் நான் ஓட்டுறதுக்காக ஹார்ட் ஒர்க் போட்டே தீருவேன். அது எந்த மாற்றமும் கிடையாது. டைம் இப்போ எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 11:20 பக்கம் ஆச்சுங்க. 11:20 ஆயிடுச்சு. நம்ம மொத்தம் 4 ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 4 ஆர்டரில் நம்ம 208 ரூபா ஓட்டியிருக்கோங்க ஸ்விக்கியில் மட்டும். தென் அதுக்கப்புறம் நம்ம ரேப்பிடோட ஒரு ஃபுட் டெலிவரி கொடுத்தோம், அது 47 வரும். ஸோ உங்களுக்கு இது 210ன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு 47, 257 ரூபா நம்ம இன்றைக்கி ஓட்டிட்டோங்க 11:20 வரைக்கும். இப்போ நான் முடிக்க போகிறது இல்லைங்க, இன்னும் ஓட்டலான்னு தான் இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஆர்டர் வர மாதிரி இருக்குது. சரி ஸ்விக்கி இன்றைக்கி வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாமேன்ட்டு தாங்க நான் அப்படியே ஓட்டிகிட்ருக்கேன். ஓகேங்க, நான் அப்படியே ஏதாவது ஒரு ஆர்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம இங்கே ராம்நகரில் இன்ஸ்டாமார்ட்டில் வாங்கிட்டு கிளம்பிகிட்ருக்காங்க. இன்ஸ்டாமார்ட்டில் நம்மளுக்கு என்ன அவங்க ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா, அவங்க சாக்லேட்ஸ், அப்புறம் சின்ன சின்ன ரவுண்ட் பாலில் கோல்டன் கலரில் இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன சாக்லேட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அந்த ப்ரோ கால் பண்ணாங்க, ப்ரோ என் லவ்வருக்கு வந்து இன்றைக்கி பர்த்டேங்க ப்ரோ, கொஞ்சம் பார்த்து சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்னாங்க. ஓகே ப்ரோ, அங்கே தான் ப்ரோ வந்துட்டுருக்கேன் அப்படின்னோடனே ஓகே ப்ரோ அப்படின்ட்டு வச்சுட்டேங்க. பாருங்கள், அவர் வந்து அவரோட ஆளுக்கு பர்த்டேக்கு வந்து என்னெல்லாம் பண்ணிட்டுருக்காருன்னு பார்த்தீங்களா? விடுங்க, நம்ம மைண்டு எங்கேயோ போகுது. போகக்கூடாது. இது பாட்டுக்கு எங்கேயாவது போவோம், அப்புறம் யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம் நம்ம தான். வேணாண்டா குமார், அண்ணன் தள்ளிட்டு போயிட்டுருக்காரு. தள்ளில் ஸ்டார்ட் பண்ணுற ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, எனக்கு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி பல்ட்டி அடிச்சிருப்பேன் நான். சரியான குளிங்க. இப்போது நம்ம ஸ்விக்கியில் வந்து ஆர்டர் கொடுத்தாச்சுங்க. இன்ஸ்டாமார்ட்டில் வாங்கிட்டு ஒரு அண்ணாவோட ஆளுக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க, அவங்கக்கிட்ட கொடுக்க சொல்லியிருந்தாங்க, கொடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஸ்விக்கி ஆஃப் பண்ணிட்டேன் நான், ஏன்னா ரேப்பிடோட ஒரு ஆர்டர் விழுந்துருச்சுங்க. நான் அங்கே இன்ஸ்டாமார்ட் கிட்டே இருக்கும்போதே விழுந்துருச்சு. எங்கன்னா பிஎஸ்சி காலேஜில் ஃபுட்டு கொடுக்கணுங்க. இங்கேருந்து 7 கிலோமீட்டர் காட்டுச்சு, 70 ரூபா போட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டேங்க. அதை போய் கொடுத்துட்டோங்க. மறுபடியும் அங்கேருந்து ரேப்பிடோ போட்டு இந்த சைடு ஏதாவது வர மாதிரி காந்திபுரம் சைடு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அப்படியே வந்துட்டு மறுபடியும் நம்ம ஆர்எஸ்புரம் வந்து ஸ்விக்கியை கண்டினியூ பண்ணுறாங்க. பாருங்கள் என் பொழப்பு எப்படி போயிட்டுருக்குன்னு. ஏதாவது ஒரு ஆப் ஓட்டுறேன்னா 2 ஆப் அட் அ டைமில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஐயோ ஒரே கஷ்டமாப்பா. நம்ம இங்கே ஃபீல் வெல்கிட்ட வந்தாச்சுங்க. அதனால் இப்போ நம்மளுக்கு இங்கே சைடில் ஒரு இந்திக்காரண்ணா வருவாங்க. அந்த அண்ணா கிட்ட சொல்லிட்டோன்னா அந்த அண்ணா போய் வாங்கிட்டு வந்து தருவாருங்க. அண்ணா ஓகேண்ணா, அண்ணா 6859. வண்டி வேறு ஆன்லேயே விட்டு வந்துட்டேனேங்க அப்படியே. ஆமாண்ணா 7281. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. வீடியோ இப்போ வாங்குறதெல்லாம் வீடியோ கவர் ஆகும். ஓகேண்ணா. ஐயோ அவ்வளோதாங்க, நம்ம இதை வாங்கியாச்சு. 7.8 கிலோமீட்டர். அடி எனக்கு 7 கிலோமீட்டர் தான்டா சொன்னீங்க, ஏன்னா இப்படி போய் பேசுகிறீங்க? ஐயோ விடுங்க, வேறு வழியில் வாங்கியாச்சு, போய் தான் ஆகணும். இவன் இந்த ஃபோனு வச்சுட்டு ஃபஸ்ட்டு
என்ன ஒன்றும் இல்லையோ உன்னை மாற்றிட்டு ஒரு ஃபோனை வாங்குறா. ரொம்ப டென்ஷன் பண்ணுதுங்க என்னைய. அவ்வளோதாங்க, நம்ம கிளம்புறக்கு ஆரம்பிச்சிடலாம் இங்கேருந்து.